செய்திகள். நீதிமன்றத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள சம்பந்தனின் பூதவுடல். யாழில் உணவகத்துக்கு சீல், 90,000 ரூபாய் தண்டமும் விதிப்பு. யாழில் இல்லம் ஒன்றில் மாணவிகள் குளிக்கும் காட்சிகள் பதிவானதா? அதிகாரிகள் விசாரணை. நாடு முழுவதும் அதிரடியாக களமிறங்கும் ராணுவம், ரணில் பிறப்பித்துள்ள உத்தரவு. போதைப்பொருளுடன் உத்தியோகத்தர் கைது. இன்று முதல் இலங்கையில் ஆக்டேன் 100 பெட்ரோல் விற்பனைக்கு. மன்னார் மடுமாதா நினைவு தபால் முத்திரை வெளியீடு. பிரான்சில் இலகுரக விமானம் விழுந்து நொறுங்கியதில் 3 உயிரிழப்பு. கண்டி நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு வழக்குகளின் விசாரணை நிறுத்தப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு, ராணுவம் மற்றும் போலீசார் தற்போது தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதயம் சம்பந்தரின் பூதவுடல் இன்று செவ்வாய்க்கிழமை காலை பொருளை மலர்ச்சாலையில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நாளை புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் 2 மணிக்கு சம்பந்தரின் பூதவுடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன, சபாநாயகர் மஹிந்தயா பாபியவர்தன, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட ஏனைய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மரியாதையை செலுத்த உள்ளனர். மேலும் மாலை 4 மணி வரையில் சம்பந்தனின் பூதவுடல் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தன் நேற்று முன்தினம் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த உணவகம் ஒன்றிற்கு சீல் வைக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் உணவகத்துக்கு 90,000 ரூபாய் தண்டமும் விதித்துள்ளது. யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பொது சுகாதார பரிசோதகர்கள் திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதன் போது பொது சுகாதார பரிசோதகர்களால் கடந்த முறை அறிவுறுத்தப்பட்ட அறிவுறுத்தல்களை உதாசீனம் செய்து திருத்த வேலைகளை செய்யாதமை, தொடர்ந்து சுகாதார சீர்கேட்டுடன் உணவகத்தினை நடத்தி சென்றமை உள்ளிட்டவற்றை கண்டறிந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தனர். குறித்த வழக்கு நேற்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை உரிமையாளர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து திருத்த வேலைகள் முடிவடையும் வரையில் உணவகத்தை சீல் வைத்து மூட உத்தரவிட்ட மன்று 90,000 ரூபாய் தண்டமும் விதித்தது. யாழ்ப்பாணத்தில் மாணவிகள் தங்கியிருந்த இல்லம் ஒன்றில் மாணவிகள் குளிக்கும் காட்சிகள் பதிவானதாக தகவல் வெளியாகிய நிலையில் பிரதேச இலக்கு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் தங்கியிருக்கும் இடம் ஒன்றின் வெளிப்புற பாதுகாப்புக்காக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. குறித்த கேமராக்களில் பெண் மாணவிகள் குளிக்கும் பகுதியின் சில பகுதிகள் பதிவாகியுள்ளமை தொடர்பிலும் வேறு சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டி குறித்த பகுதி பிரதேச செயலகத்திற்கு முறைப்பாடு அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அதிகாரிகள் குறித்த இல்லத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளனர். அதிகாரிகள் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு ராணுவ படையினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்தயா பாபிவர்தன இன்று பாராளுமன்றில் அறிவித்துள்ளார். 40வது அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் 8 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர் திங்கட்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. குறித்த சிறைச்சாலையில் இரவு கடமையில் இருந்த சிறைச்சாலை உத்தியோகத்தரை ஜெயிலர் சோதனையிட்ட போது அவரிடமிருந்து 8 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்டதுடன் அவரை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதில் கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரத்தைச் சேர்ந்த 45 வயதுடையவர் எனவும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனம் இன்று முதல் ஆக்டேன் 100 பெட்ரோலை தனது பல விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை செய்ய ஆரம்பித்துள்ளது. இலங்கையில் XP 100 உத்தியோகபூர்வ அறிமுகம் இன்று பிற்பகல் 2:45 மணிக்கு 9 வெல்ஸ் லங்கா IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் கௌரவ எரிபொருள் மற்றும் எரிசக்தி அமைச்சர், இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் கௌரவ லங்கா IOC தலைவர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது. அதன்படி உலகில் இவ்வகை பெட்ரோலை விற்பனை செய்யும் 8வது நாடாக இலங்கை மாறும். நவீன வாகனங்களில் பயன்படுத்துவதற்கு உகந்த இவ்வகை எரிபொருள் மூலம் அதிக மைலேஜுடன் சீரான ஓட்டம் மற்றும் அதிக என்ஜின் செயல்திறனை அனுபவிக்க முடியும் என லங்கா இந்தியன் ஆயில் நிறுவனம் கூறுகிறது. இந்த வகை பெட்ரோல் 1 லிட்டர் 793 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் மடுமாதா திருச்சொரூபத்திற்கு மணிமுடி சூடிய 100ஆண்டு விழாவையொட்டி நினைவு தபால் முத்திரை நேற்று வெளியிடப்பட்டது. மன்னார் மடு அன்னையின் ஆடி மாத திருவிழா இன்று ஆரம்பமாகியுள்ளது. இந்நிலையில் மடு அன்னை அரசியாக முடிசூட்டப்பட்டதன் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மடு அன்னையின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட முத்திரை நேற்று மடு திருத்தலத்தில் வெளியிடப்பட்டது. மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருட்தந்தை S. ஆண்டனி ஞானப்பிரகாசம் அடிகளாரின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. தபால் மாதிபர் ரூபன் சந்திரகுமாரவினால் மடு அன்னையின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட இந்த விசேட முத்திரை மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகியிடம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தபால் திணைக்கள அதிகாரிகள், கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் சந்துரி பீந்து மற்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பிரான்சில் இலகுரக விமானம் ஒன்று அதிவேக நெடுஞ்சாலையில் விழுந்து நொறுங்கியதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் பாரிஸில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்தும் ஸ்தம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் விமானம் விபத்துக்குள்ளானதன் காரணம் என்ன என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்